இன்று நாம் பண்டைய உலகின் மிக மர்மமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான ஆன்டிகைத்ரா இயந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த சிக்கலான கணினி ஆரம்பத்தில் வானியல் நிகழ்வுகளை அளவிடும் ஒரு கருவி என்று நம்பப்பட்டது. ஆனால் இதன் அதிநவீன தொழில்நுட்பமும் செயல்பாடும் இன்று வரை விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. இந்த மர்மமான கணினியின் பின்னணி என்ன? இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆன்டிகைத்ரா இயந்திரம் 1901ஆம் ஆண்டு கிரீஸின் ஆன்டிகைத்ரா தீவுக்கு அருகே 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கப்பலின் இடிபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. துருப்பிடித்த வெண்கல பாகங்களாக இருந்த இது பல ஆண்டுகளாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் சிக்கலான கியர்கள், வட்டுகள் மற்றும் கல்வெட்டுகள் விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தின. ஆரம்பத்தில் இது ஒரு எளிய வானியல் கருவியாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. 1959ஆம் ஆண்டில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் ஜாக் ஜே.டி. ஜோலா-பிரைஸ் இந்த சாதனம் கிரகணங்கள் மற்றும் வானியல் நிலைகளை கூட கணிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கண்டறிந்தார். ஆனால் காலப்போக்கில் இதன் அதிநவீன தொழில்நுட்பம் வெளிவந்த போது இது பண்டைய கிரேக்கர்களின் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்றாக விளங்கியது. இந்த இயந்திரத்தில் காணப்படும் கியர்கள் மற்றும் வட்டுகள் சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை கணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தன. கிரகங்கள், சந்திரனின் பிறைகள் மற்றும் வானியல் சுழற்சிகள் போன்றவற்றை இது துல்லியமாக கணிக்க முடியும் என்று ஆரம்பகால ஆய்வுகள் தெரிவித்தன. இதனால் இது ஒரு பண்டைய வானியல் கால்குலேட்டர் அல்லது ஒரு சிக்கலான வானியல் கடிகாரம் என்று நம்பப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட வெண்கல கியர்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. ஒவ்வொரு கியரும் குறிப்பிட்ட விகிதத்தில் சுழலும் வகையில் துல்லியமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிக்கலான அமைப்பு அந்த கால கிரேக்கர்களின் கணித மற்றும் பொறியியல் அறிவின் ஆழத்தை பறைசாற்றுகிறது. ஆனால் இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சாத்தியமானது என்பது இன்று வரை ஒரு புதிராகவே உள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் மேம்பட்ட எக்ஸ்ரே ஸ்கேனிங் மற்றும் 3D மாடலிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஆன்டிகைத்ரா கணினி மீண்டும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் அதன் அனைத்து செயல்பாடுகளும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அதேபோல இந்த கணினியின் பாகங்களில் சில சிறிய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகள் வானியல் சொற்கள், எண்கணித குறியீடுகள் மற்றும் கிரகங்களின் பெயர்களை கொண்டுள்ளன. இந்த கல்வெட்டுகளை முழுமையாக படித்து புரிந்து கொள்வது இந்த கணினியின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்த உதவும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். ஆனால் பல கல்வெட்டுகள் சிதைந்துள்ளதால் அவற்றை முழுமையாக படிப்பது ஒரு சவாலாக உள்ளது. மேலும் இந்த ஆன்டிகைத்ரா இயந்திரத்தின் புதிரை அவிழ்க்க வானியலாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் என பல்துறை வல்லுநர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் இந்த கணினி நிச்சயமாக வானியல் நிகழ்வுகளை கணிக்க பயன்படுத்தப்பட்டது என்பது தெளிவாகிறது. ஆனால் அதன் சிக்கலான அமைப்பு மற்றும் துல்லியம் இது ஒரு வெறும் வானியல் கருவியாக மட்டும் இருக்க முடியாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கடலுக்கு அடியில் இருந்ததால் அதன் பாகங்கள் துருப்பிடித்து சிதைந்துள்ளன. மேலும் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் ஈர்ப்பு அலைகளை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்தி இந்த இயந்திரத்தின் உடைந்த வளையங்களில் ஒன்றிலிருந்த துளைகளின் எண்ணிக்கையை ஆராய்ந்துள்ளார்கள். அந்த வளையம் 354 துளைகளை கொண்ட கிரேக்க சந்திர நாட்காட்டியை பின்பற்றி இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று காட்டுகிறது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் போன்ற கருவிகள் இந்த ஆன்டிகைத்ரா இயந்திரத்தின் சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்து அதன் செயல்பாட்டை பற்றிய புதிய தொடர்புகளை கண்டறிய உதவும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.